மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் மாற்று நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர்ச்சூழலால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் அவற்றை நிர்வகிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது அனைத்து துறைகளிலும் ஏற்படும் மாற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து சவால்களை ஒன்றிணைத்து வெற்றி கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக இருப்பினும் உலக சந்தையில் ஏற்படக்கூடிய விலை ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு எதிர்கால தேவைக்கான கையிருப்புகளை சீராக பேணுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தினார். எரிவாயு சேமிப்புக்கான களஞ்சிய வசதிகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய குறுகிய கால மூலோபாயங்களை பின்பற்றுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சோயஸ் கால்வாய் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து தடைகளால் கொழும்பு துறைமுகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பது குறித்தும் ஜனாதிபதி ஆராய்ந்துள்ளார். இலங்கையுடன் நீண்ட காலமாக இணைந்து பணியாற்றும் கப்பல் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாட்டில் தற்போது போதியளவு உணவு கையிருப்பு உள்ளதாக வர்த்தக அமைச்சின் செயலாளர் இதன்போது உறுதிப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் போர்ச்சூழலால் பணவீக்கம் அதிகரித்து சாதாரண மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கு வழியாக இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை உறுதிப்படுத்த விமான போக்குவரத்து துறையில் எடுக்க வேண்டிய மாற்று நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தற்போது இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலீட்டு துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக தரவு மையங்கள் போன்ற நவீன தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்க்க விசேட சலுகை பொதியொன்றை தயாரிக்குமாறு எண்ணியல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய தலைமையிலான குழுவிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார்.